தொடச்சாச்சு. புகழ், உன் பர்த்டேக்கு என் கிஃப்ட் இந்தா. தேங்க் யூ மித்ரா. சித்தி புஷிகட், நீங்க ரெண்டு பேரும் பர்த்டே கிஃப்ட் இன்னும் கொடுக்கலையா? பர்த்டே கிஃப்ட் தானே, கொடுத்துட்டா போச்சு. என்ன சக்தி? எங்க குடிக்கிறதுக்கு ஏதாவது காஃபி கொண்டு வரட்டுமா? இல்ல சுஷ்மா, இப்ப எதுவும் வேண்டாம். சரிங்க. அடடே, ஹலோ. வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க. வெல்கம் வெல்கம். ஹாய் சாகுல். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். என்ன பர்த்டே பார்ட்டி இன்னும் ஆரம்பிக்கல? கேக் எல்லாம் கட் பண்ணி ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு. இவ்வளவு லேட்டாவா வர்றது? எங்க இவளை கிளம்ப சொன்னா சீக்கிரம் கிளம்புனாதானே. வீட்டை பூட்டும் போதுதான் மேட்சிங் கம்மல் போட போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. சும்மா இருங்க. உண்மையை சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களே. இவர் எப்பவுமே இப்படிதான். இவர் மட்டும் சீக்கிரம் கிளம்பிடுறாரா? குளிக்க போக சொன்னா அப்பதான் சேவ் பண்றேன், ட்ரிம் பண்றேன்னு ஒவ்வொன்னா சொல்லுவாரு. அதெல்லாம் சொல்ல மாட்டாரே. போதும். உங்களை பத்தி சொன்னா மட்டும் என் வாயை அடைச்சிருவீங்களே. இங்க நாம பர்த்டே பார்ட்டிக்காக வந்திருக்கோம். அது இப்பதான் தெரியுதா? சரி விடுங்க. சுஷ்மா, சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துக்கோ. இருக்கட்டும் சாகுல். பிள்ளைங்கள எங்க காணோம்? சாதிகா மார்க்கெட் போயிருக்கான். புகழ் மாடியில இருக்கான். ஏமா குழந்தை வெயில் அனுப்புன? இல்ல, அவ ஷகிரா கூட தான் போயிருக்கா. அவங்க நல்லா பாத்துப்பாங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சுஷ்மா, நீ போய் புகழ கூட்டிட்டு வா. சரிங்க. ஐயோ போச்சு, இன்னைக்கு நம்ம நல்லா மாட்டணும். இப்ப என்ன பண்றது? பேசாம பாத்ரூம் போயிடலாமா? வேணாம் வேணாம், அப்புறம் அம்மா வெளியே வெயிட் பண்ணா அவ்வளவுதான், நான் மாட்டிப்பேன். வெளியே எகிரி குதிச்சு போய் ஒளிஞ்சுக்கலாமா? ஐயோ அது செட் ஆகாதே. பெட்டு கடியில ஒளிஞ்சுக்கிட்டா அம்மா தேடும் போது மாட்டிப்போமே. சே, எந்த ஐடியாவும் வர மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? புகழ், ஐயோ அம்மா வந்துட்டாங்க, எப்படியோ சமாளிப்போம். புகழ், புகழ், புகழ். எனக்கு தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாவம் புள்ள வாமிட் பண்ணதுல டயர்டா இருக்கான் போல இருக்கு. சரி நீ தூங்கு, நான் அப்புறம் வரேன். அப்பாடா. என்ன சுஷ்மா, புகழ கூட்டிட்டு வரல? இல்லங்க, அவனுக்கு ரொம்ப டயர்டா இருக்கான். நல்லா தூங்குறான் வேற. டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் வந்துட்டேன். சாரி, அவன் கேக் சாப்பிட்டதுல ஒத்துக்காம வாமிட் பண்ணிட்டான். அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டோம். ஐயோ இதுல என்னங்க இருக்கு? பாவம் புள்ள, ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அதானே, அப்புறம் பாத்துக்கிட்டா போச்சு. சரி,
அப்ப நீங்க முதல்ல சாப்பிட்டுருங்க. அதுக்குள்ள புகழும் எழுந்துருவான், ஷாதிகாவும் கடையில இருந்து வந்துருவா. நீங்க பாத்துட்டு போயிடலாம். நல்ல ஐடியாவா இருக்கே, அப்படியே செஞ்சிடலாம். சரி வாங்க சாப்பிடலாம். ம். வா. ஸ்டோன் பேப்பர் சீசர். ஓகே ஓகே ஓகே, சரி இன்னொரு ரொட்டி போடுவோமா? ரெடி, ஸ்டோன் பேப்பர் சீசர். இந்த விளையாட்டு போர் அடிக்குது, ஓடி போய் சொல்லலாமா? நான் ஓடுறேன், நீ புடி. ஏய் ஏய் வா, வந்து என்ன புடி வா. ஏய் அவுட் அவுட். போடு போதும். வா வா இந்த மாதிரி நாம சந்தோஷமா இருந்து எவ்வளவு நாளாச்சு. நீ வீட்டை விட்டு போனதுல இருந்து நிம்மதியே இல்லாம ஆயிடுச்சுப்பா. இப்பதான் இந்த வீட்ல சந்தோஷமே நிறைஞ்சிருக்கு. அந்த சந்தோஷமும் இன்னும் கொஞ்ச நேரத்துல காணாம போக போகுது. பாட்டி, ஏன் பாட்டி கவலைப்படுறீங்க? கூடிய சீக்கிரம் நான் நம்ம வீட்டுக்கு திரும்பவும் வந்துருவேன், அதுவும் நிரந்தரமா. அப்புறம் பாருங்க, நம்ம வீட்ல எப்பவும் சந்தோஷம் ரொம்ப நிறைஞ்சிருக்கும். தங்கம், அப்படி சொல்லு. ஹலோ ஹலோ ஆண்டி. சொல்லு சாதிகா. எங்க இருக்கீங்க ஆண்டி? உடனே வீட்டுக்கு வாங்க. என்னாச்சுமா? எங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. புகழ நான் வேற பாக்கணும் சொல்றாங்க. அவங்க உள்ள வந்தா நானும் மாட்டிப்பேன். புகழ நான் இல்லன்னு தெரிஞ்சா நீங்களும் மாட்டிப்பீங்க ஆண்டி. நான் உடனே வரேம்மா. சரி சீக்கிரம் வாங்க. என்னாச்சு சக்தி? ஏன் பதட்டமா இருக்க? யார் போன்ல? அக்கா சாதிகா தான் போன் பண்ணாக்கா. நானும் புகழ உடனே அங்க போகணும். புகழ் நீ சீக்கிரம் வா போலாம். ஏம்மா வந்ததும் வராததுமா புள்ளைய கூட்டிட்டு போறேன்னு சொல்றியம்மா. சக்தி, இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள என்ன? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல? ஆமா சக்தி, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களே. அக்கா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல நேரம் இல்லக்கா. நாங்க இப்ப போலனா நாங்க 2 பேருமே மாட்டிப்போம்க்கா. சக்தி, என்னதான் பிரச்சனை சொல்லு. புகழ் எங்க அனுப்பிட்டு புகழ் மாதிரி அங்க சாதிகா இருக்கா. இப்ப புகழ பாக்க யாரும் அங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு அங்க இருக்கிறது புகழ் இல்ல சாதிகான்னு தெரிஞ்சதுன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்குள்ள நாங்க அங்க போயே ஆகணும். புகழ் வா போலாம். அம்மாமா ப்ளீஸ்மா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமா? புகழ் நிலைமை புரியாம பேசாத புகழ். நாம அங்க போகலன்னா சாதிகா மாட்டிப்பா. நம்ம உடனே அங்க போய் ஆகணும். வா போலாம். சக்தி, ஒரு நிமிஷம் இரு, நான் ட்ரெஸ் மாத்தி கூட்டுறேன். சீக்கிரம் வா வாமா. புகழ், வா. மாமா டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். நான் வந்து டிராப் பண்றேன் சக்தி. சரி வாங்க. சரி போலாம். புகழ் பாட்டி. சரி பாட்டி. பாத்து கூட்டிட்டு சரி போப்பா. பாட்டி. பாய் பாட்டி, பாய் பெரியம்மா, போலாம். பாய் சித்தப்பா, பாய் பாய் புகழ். பாய் பாய் பாய். போலாம் சக்தி.
பிரியாணி ரொம்ப சூப்பரா இருந்தது. ஷக்கீரா தான் செஞ்சாங்க. புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்களே அவங்களா? ஆமா, அவங்க எங்க குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி ஆயிட்டாங்க. இந்த காலத்துல அப்படி ஒருத்தங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கள விட்டுறாதீங்க. இன்னும் ஆண்டிய வேற காணுமே. இவங்க வேற புகழானாவை பார்க்காம போக மாட்டாங்க போல. நம்ம நல்லா மாட்டு போறோம். சரி சாகுல், எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். இருங்க, குழந்தைங்கள பார்க்க வந்துட்டு பார்க்காம போனா எப்படி? சுஷ்மா, புகழ் தூங்குனது போதும், போய் கூட்டிட்டு வா. சரிங்க. ஐயோ, அம்மா திரும்ப வராங்களே. நிச்சயமா நம்ம மாட்ட போறோம். ஆண்டி சீக்கிரமா வாங்க ஆண்டி. புகழ், புகழ், அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு, வா. நான் வரல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன்னை பாக்குறதுக்கு ஒரு ஆண்டியும் அங்கிளும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு டைம் ஆகுதுல, அவங்க கிளம்பணும்ல. வா புகழ். டைம் ஆனா கிளம்ப சொல்லுங்க, எனக்கு டயர்டா இருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது புகழ். பாத்துட்டு வந்து அப்புறமா தூங்கு ப்ளீஸ். சொல்றத கேளு புகழ். நீ பாத்துட்டு வந்து படுத்துக்கோ. அப்புறம் எப்ப வேணும்னாலும் எந்திரிச்சுக்கோ, நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். இப்ப வர்றதுதான் பிரச்சனையே. அது புரியாம அம்மா இப்ப வா வான்னு சொல்றாங்களே. புகழ், இப்ப நீ வர போறியா இல்ல அம்மா உன்னை தூக்கிட்டு போவா? நானே வரேன், நீங்க போங்க. இல்ல, நீ வந்தாதான் நான் போவேன். வா, எந்திரி எந்திரி புகழ், எந்திரி. இருங்க இருங்க, நானே வரேன். ஃபர்ஸ்ட் அந்த டவல் எடுங்க. சரி. புகழ், நான் இங்க இருக்கேன். பாத்ரூம்ல இருக்கியா? ஆமா, டவலை வச்சுட்டு போங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வா. ஹலோ ஆண்டி, என்னம்மா, என்னாச்சு? நீங்க எப்ப வருவீங்க ஆண்டி? இங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. நான் மாட்டிக்க போறேன்னு பயமா இருக்கேன் ஆண்டி. சரி, பயப்படாத, நான் இது கிட்ட வந்துட்டேன். சீக்கிரம் வாங்க ஆண்டி. சரிம்மா. அம்மா, கொஞ்சம் வேகமா போங்களேன். என்னம்மா இன்னும் தூங்குறானா? இல்ல, ரெடி ஆயிட்டு இருக்கான், இப்ப வந்துருவான். அப்படியே வந்திருக்கலாமே. தூங்கிட்டு இருந்தான்ல, அதான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். நல்ல பழக்கம், குழந்தைய நல்லா வளர்த்திருக்கீங்க. மாமா, நாங்க போயிட்டு வரோம். சரி சக்தி. புகழ், வா. போயிட்டு வர மில்கி மேன். சரி மில்கி பாய்.
தைரியமா இருக்கணும் சரியா? ஆ சக்தி ஜாக்கிரதை. ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணு சரியா? ம் சரிங்க மாமா. வா. வா புகழ், போயிட்டு வரோம். ஐயோ, இவங்க ஹாலியா உட்காந்துருக்காங்களே, இப்ப என்ன பண்றது? புகழ் இங்க வா. எல்லாரும் இங்கே இருக்காங்களே, இப்ப உள்ள போனா புகழ சாதிக்கா நினைச்சு கூப்பிட்டா மாட்டிப்போமே. இப்ப என்ன பண்றது? சரி, சாதிக்காக்கு ஃபோன் பண்ணுவோம். ஆண்டி எங்க இருக்கீங்க ஆண்டி? எப்ப வருவீங்க? நாங்க வந்துட்டோம் சாதிகா. நாங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கோம். அப்புறம் என்ன ஆண்டி, உள்ள வாங்க. அதுல ஒரு பிரச்சனை. என்ன ஆண்டி? ஹாலியே எல்லாரும் உட்காந்துருக்காங்க, எப்படி உள்ள வருதுன்னு தெரியல. ஐயோ போச்சு, நம்ம மாட்ட போறோம். சரி ஒரு நிமிஷம் இரு. போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, என்னாச்சுன்னு ஃபோன் பண்ணி கேட்போம். மாமா. என்ன சக்தி, எந்த பிரச்சனையும் இல்லையே? மாமா, நாங்க இன்னும் உள்ளேயே போல மாமா. ஏன், என்னாச்சு? மாமா, எல்லாரும் ஹாலியா உட்காந்துருக்காங்க. புகழ சாதிக்கா நினைச்சு கூப்பிட்டா மாட்டிப்போம். அதான் எப்படி உள்ள போறதுன்னு தெரியாம வெளியே நிக்கிறோம். சக்தி, நீ ஷாதிகா கிட்ட பேசின நம்பரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ண. எதுக்கு மாமா? நீ பண்ணு, நான் சொல்றேன். சரி மாமா. நம்பர் வந்துருச்சு. ஹலோ ஷாதிகா, நான் புகழோட அப்பா பேசுறேம்மா. சொல்லுங்க அங்கிள். ஷாதிகா, இப்ப நான் சொல்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் பண்றியா? சொல்லுங்க அங்கிள், நான் அப்படியே செய்றேன். ஓகே அங்கிள், செம்ம ஐடியா. நான் அப்படியே பண்றேன். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். ஆமா ஷாகுல், திரும்பவும் டெல்லிக்கே போற ஐடியா இருக்கா, இல்ல சென்னையிலே செட்டில் ஆக போறீங்களா? இங்கெல்லாம் செட்டில் ஆக முடியாது. வெளிநாட்டுக்கு போற ஐடியா இருக்கு, ஆனா உடனே முடியாது. ஏன்? புகழ் இப்பதான் எங்க கூட கொஞ்சம் கொஞ்சமா பழகுறான். அவன் எங்களை முழுசா பேரண்ட்ஸா ஏத்துக்கணும். அது வரைக்கும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க இருக்கணும். அதுக்குதான் நாங்க எங்கேயும் போகாம இங்கேயே இருக்கோம். கவலைப்படாதீங்க, நீங்க பெத்த பையனாச்சே, நிச்சயமா உங்களை புரிஞ்சுப்பான். பாத்தீங்களா, நான் சொன்னதும் மணி அடிக்குது. சரி சுஷ்மா, என்ன இன்னும் போன சாதிக்காவை காணோம்? சகிராக்கு ஒரு கால் பண்ணி பாரு. இது பண்றேன். ஐயோ, இவங்க வேற ஃபோன் பண்றாங்களே, இப்ப என்ன பண்றது? யாரும்மா ஃபோன் பண்றாங்க? சாதிகாவோட அம்மா. அம்மா தைரியமா பேசுங்க. அதான் மில்கி மேன் ஷாதிகா கிட்ட பேசிருக்காருல, ஏதாவது ஒரு சூப்பர் ஐடியாவா கொடுத்திருப்பாரு. பேசுங்கம்மா. கால் கட் ஆயிடுச்சு.
என்ன? ஓகே. என்ன இவ்வளவு பெரிய சத்தம்? என்னன்னு தெரியல. வா வா புகழ் போலாம் வா. ஹலோ சாதிகா. ஆண்டி சீக்கிரம் பூல கூட்டிட்டு வாங்க ஆண்டி. இதோ கூட்டிட்டு வரேன். வா போலாம் வா. பூந்தொட்டி இது எப்படி விழுந்தது?